Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஓவர்கோட் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு இந்த ஓவர்கோட் குர்த்தி வந்துட்டு நான் வந்து ஜாக்கெட் செப்பரேட்டா ஸ்டிச் பண்றேன். அதே மாதிரி உள்ள இன்ன குர்த்தி வந்து செப்பரேட்டா ஸ்டிச் பண்றேன். ஜாக்கெட் வந்து இந்த silk cotton clothல தான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இது வந்து 2.5 meters இருக்கு. and இன்னர் குர்த்தி வந்து இந்த பாலிஸ்டர் clothல வந்து ஸ்டிச் பண்ணேன். இது 2.5 meters இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாக்கெட் கட் பண்ணலாம். ஜாக்கெட் கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் cloth வந்து நம்ம 4 fold பண்ணிக்கலாம். So first வந்து ஜாக்கெட் குள்ள மார்க்கிங் வந்து நாம மார்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து 42 chest measurementல தான் ஸ்டிச் பண்ண போறேன். இப்போ cloth வந்து 4 fold பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பேக் பீஸ்க்கு வந்து நான் folded sideல தான் பேக் பீஸ் வந்து மார்க் பண்றேன். and வந்து ஃப்ரண்ட்க்கு வந்து ஓபன் பார்ட் வச்சிருக்கேன். நம்மளோட ஜாக்கெட்ல ஃப்ரண்ட் வந்து ஓபன் வேணும். சோ இது வந்து ஓபனா வெச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்க்கு ஓபனும் பேக்குக்கு வந்து folded இது நான் வந்து இப்போ நான் நாலா மடக்கி லெந்த் வந்து 46 inches நான் வந்து லெந்த் எடுத்துர்க்கேன். சீமல add பண்ணிட்டு 46 inchesல வந்து length வந்து மார்க் பண்ணிக்க. இனி நம்ம இது வந்து இந்த ஜாக்கெட் வந்து நான் காலர் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன். சோ ஃபிளாட் காலர் தான் வந்து ஸ்டிச் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ காலருக்கு எப்பவுமே வந்து நம்ம ஷோல்டரோட half எடுக்கணும். சோ ஷோல்டர் வந்து 16 inches, அதோட half வந்து 8 inches. plus வந்து அது சீம் வந்து உங்களுக்கு தாங்க 1/4 inch or 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க வந்து 1/2 inch ஆட் பண்றேன். சோ ஷோல்டர் வந்து 8.5 மார்க் பண்றேன். சோ இங்க வந்து 8.5 நான் மார்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஹோலோட டெப்த் மார்க் பண்ணோம். ஆர்ம்ஹோலோட டெப்த் பாத்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் பாடி மெஷர்மென்ட் அது ஆக்சுவல் மெஷர்மென்ட். இப்போ வந்து இது 42 inchesல நான் இப்ப ஸ்டிச் பண்ற சீம்ல ஆட் பண்ணிட்டா வந்து ஸ்டிச் பண்றது. சோ ஆக்சுவல் வந்து பாடி மெஷர்மென்ட் வந்து 38. சோ அந்த 38 வந்து நம்ம வந்து 4 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு ஆர்ம்ஹோலோட டெப்த் கிடைக்கும். சோ 38 divided by 4 வந்து உங்களுக்கு வந்து 9.5 கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ல தப்பு வராம இருக்குன்னா நீங்க வந்து இப்போ வந்து இந்த டேப் இப்படி எடுத்துக்கோங்க. 38 எடுத்துக்கோங்க. அதை ரெண்டா மடக்கிக்கோங்க. இப்படி ரெண்டா மடக்கிட்டு நமக்கு 4ஆ இது பண்ணனும். சோ மறுபடியும் அதில இருந்து மறுபடியும் ரெண்டா மடக்கிக்கோங்க. ரெண்டா மடக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வருதோ அது நீங்க எடுத்துக்கோங்க. சோ இங்க வந்து நான் வந்து 9.5 மார்க் பண்ணிக்க. நமக்கு செஸ்ட் லைன் வந்து இப்ப கிடைச்சிருச்சு. சோ செஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம லைன் டிரா பண்ணிக்கலாம். சோ இங்க இருந்து 9.5 எடுத்துட்டு நான் செஸ்ட் லைன் வந்து டிரா பண்றேன். சோ நமக்கு வந்து செஸ்ட் மெஷர்மென்ட் எவ்வளவு வேணும்? 10 inch வேணும். சோ அந்த 10 inch வந்து நான் சீம் நான் வந்து ஈஸ்ல ஆட் பண்ணிட்டேன். இங்க வந்து 10 inch நான் வந்து இங்க மார்க் பண்றேன். சோ இப்போ வந்து நமக்கு செஸ்ட் லைன் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்றோம். ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்மளோட ஷோல்டர் டிவைடட் பை 10. அப்ப பாத்தீங்கன்னா 16 divided by 10 வந்து உங்களுக்கு வந்து 1.6 கிடைக்கும். சோ நான் இங்க வந்து 1.6 வந்து மார்க் பண்றேன். நான் ஏற்கனவே இதுக்கு வந்து வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஆர்ம்ஹோல்ல நம்ம எப்படி கட் பண்றோம்னு. சோ நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து நான் இது பண்ணேன். இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1.6 மார்க் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து நம்ம ஷோல்டரோட வித் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். அது வந்து உங்களோட ஆக்சுவல் செஸ்ட் மெஷர்மென்ட் அப்பர் செஸ்ட் மெஷர்மென்ட் டிவைடட் பை 12. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட அப்பர் செஸ்ட் மெஷர்மென்ட் வந்து 38 டிவைடட் பை உங்களுக்கு வந்து 3.25 பக்கம் கிடைக்கும். சோ வந்து நான் வந்து இங்க 3.25 நம்ம ஸ்டிச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் 3.25 கரெக்ட்டா வரும். சோ நான் இங்க வந்து 2.25 எடுக்கிறேன், இல்லனா 3 எடுத்துக்கிறேன். சோ நான் இங்க 3 inch வந்து நான் சீமுக்கு மைனஸ் பண்ணிட்டு நான் 3 inch 3.25 வரும். சோ அதுல இருந்து 1/4 inch வந்து நான் வந்து சீமுக்கு மைனஸ் பண்ணிட்டு 3 inchல நெக் டெப்த் எடுத்துர்க்கேன். சோ இந்த நெக் டெப்த் நம்ம நெக்கோட வித் மெஷர்மென்ட்ல இருந்து நான் வந்து இங்க வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு லைன் வந்து மார்க் பண்றேன். இப்போ எனக்கு வந்து நெக்கோட வித் கிடைச்சிருச்சு. நெக்கோட டெப்த் வந்துட்டு நான் அதே 3 inch எடுக்கிறேன். சோ நெக்கோட டெப்த் வந்து 3 inches. இது வந்து ஃப்ரண்ட்க்கு தான் நம்ம இப்போ மார்க் பண்றோம். 3 inches வந்து நெக்கோட டெப்த் எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்கோட width வந்து 3 inches எடுத்துர்க்கேன். நெக்கோட டெப்த் வந்து 3 inches எடுத்துர்க்கேன். and shoulder slope வந்து 1.6, arm hole depth வந்து 9.5 எடுத்துர்க்கேன். இப்போ இதுல 1.6 போயிடுச்சுனா உங்களுக்கு வந்துட்டு
9.5ல 1.6 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 7.9 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இனி வந்து நம்ம வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் கிடச்சிருச்சு. இதோட பாதி எடுத்துக்கலாம். இனி ஆர்ம் ஹோல் கர்வ் நம்ம ட்ரா பண்ணுறோம். பாதி எடுத்துகிட்டு இதில் வந்து 8 இருக்குது. 8ஓட பாதி வந்து 4 inches. ஸோ இந்த 4 inches நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 8 inchஸோட பாதி வந்து 4 inches இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4க்கும் நம்ம செஸ்ட் லைனுக்கும் உள்ள இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம எடுத்துக்கலாம். ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு அது. ஸோ இது வந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதோட பாதி நீ எடுத்துக்கலாம். ஸோ இதோட பாதி பார்த்திங்கன்னா இது 4.5 இருக்குது. பாதி வந்து 2.25. ஸோ நீங்கள் இப்படி வந்து ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆர்ம் ஹோலோட கர்வ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த லைனுக்கு நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இனி இதோட பாதி எடுத்துக்கலாம். ஸோ இதோட பாதி பார்த்திங்கன்னா 2.25ஓட பாதி வந்து உங்களுக்கு 1.1 கிடைக்கும். ஸோ நம்ம பேக் ஆர்ம் ஹோல் வந்து இங்கே தான் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே வந்து பேக் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து பேக் ஆர்ம் ஹோல். இனி ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரி இது பேக்குக்கு இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதோட பாதி எடுத்துக்கலாம். இதோட பாதி வந்து 4 inches நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து உள்ளே தள்ளி 1/2 inch எடுத்துக்கோங்க. உள்ளே தள்ளி 1/2 inch எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 1/2 inchோட இது வச்சுட்டு நம்ம இந்த செஸ்ட் லைனுக்கு லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து இந்த நம்ம செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணிவிட்டு இனி இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இதோட பாதி எடுத்துக்கலாம். இது வந்து 4.25 இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து 2.25க்கு மேலே வரும். இது வந்து 2.3 எடுத்துருக்கேன். அண்டு மறுபடியும் இங்கேருந்து இங்கே நம்ம இப்படி வந்து க்ராஸாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதோட பாதின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 2.25 இருக்குது. அதே மாதிரி 1.3. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து இங்கே வருது. ஸோ பேக் பார்த்திங்கன்னா இங்கே வருது, ஃப்ரண்ட் வந்து இங்கே வருது. ஸோ இதுவே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஃப்ரண்ட் வந்து இங்கே வருது, பேக்கு வந்து இந்த இடத்துல வருது. இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு மார்க் பண்ணியாச்சு. அண்டு இனி பேக் நெக் மார்க் பண்ணுறோம். ஸோ பேக் நெக் வந்து நான் இங்கேருந்து மறுபடியும் மேலே இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்படி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. மேலே வந்து நான் வந்து கிளாத் விட்டுட்டு தான் நான் வந்து இங்கே வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து 3/4 inch நான் மார்க் பண்ணுறேன் பேக் நெக்குக்கு. ஸோ இந்த 3/4 inch மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பேக் நெக் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 3/4 inchலேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கிருந்து 1.6 எடுத்துக்கலாம். 1.6 எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கோட ஷோல்டர் ஸ்லோப் இங்கே வருது, ஃப்ரண்ட்டோட பார்த்திங்கன்னா இங்கே வருது. ஃப்ரண்ட்டுது இங்கே வருது, பேக்குது வந்து இங்கே இப்படி வருது. ஸோ பேக் வந்து நம்ம 3/4 inch மேலே ஏற்றி எப்போவுமே கட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே அதே மாதிரி ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம் காலருக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து இங்கே பேக் கட் பண்ணும்போது எப்போவுமே பேக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து செஸ்ட் லைன் வந்து 10 மார்க் பண்ணிட்டேன். ஸோ 10 மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்மளோட வேஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து
17 வேணும். ஸோ 17 மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எங்கே வந்து பாடி ஷேப் வருதோ அந்த இது மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 17 வருது. ஸோ நான் வந்து 17 மார்க் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மார்க்கிங்ஸ்லாம் வந்து ராங் சைடில் தான் வந்து மார்க் பண்ணுறேன். வந்து அண்ட் வேஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 9.25 வேணும். ஸோ நான் 10.5 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு வேஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். 9.25 இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து இதுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10.5 இந்த 9.25 ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து சீமுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 inches ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேருந்து வந்து நான் வந்து ஏ லைனாக தான் எடுக்கிறேன். இங்கே வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து நான் வந்து ஸ்லிட் போடுறதில்ல, ஏ லைனாக தான் எடுக்கிறேன். ஸோ ஏ லைனுக்கு வந்து கொஞ்சம் கூட நல்லா வேணுங்கிறேன்னு நான் வந்து 18 inches வந்து நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதோட வந்துட்டு இதோட ஃப்ளேர் வந்து நான் 18 inches எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதுலேருந்து நான் இந்த 18 inchesக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லிட் போடுற மாதிரியா இருந்தால் கம்மியாக எடுத்துக்கலாம். பட் இது வந்து நம்ம ஸ்லிட் போடுறது இல்லை. ஸோ பேக்கு டைட்டாக வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இங்கே வந்து ஃப்ளேர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறோம். ஸோ 18 inches நான் இங்கே வந்து ஃப்ளேர் எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த வந்து 9.25 இந்த 18 inchesக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு, ஏ லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 9.25 இந்த 18 inches மார்க் பண்ணியிருக்கேன் லைனு. அதே மாதிரி சீம் வந்து 1.5 inchesக்கு வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து இங்கே ஏற்றி வெட்டிக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்லேருந்து 1 inch மேலே எடுத்திருக்கேன். இங்கே 1 inch மேலே எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பேக் தான் கட் பண்ணுறோம். ஸோ பேக் கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக நெக்கு கட் பண்ணுறோம். நெக்கு கட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ணுறோம். ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு பேக் ஆர்ம் ஹோலோட ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணுறோம். அண்ட் இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து பேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம ஒன்றாவே போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து செப்பரேட்டட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு செப்பரேட்டாக கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் கரெக்டாக மார்க்கிங்ஸ்க்கெல்லாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. நீ வந்து நம்ம இந்த பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்கு. நீ நம்ம வந்து இங்கே வந்து மார்க்கிங்ஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டு வந்து நீ கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணிவிட்டு ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் வந்து நெக்கு கட் பண்ணும்போது இங்கே ரவுண்ட் கட் பண்ணி நம்ம இந்த 1.5 2 inches நம்ம இங்கே விட்டுருக்கோம் இல்லையா, இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 inches ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து நெக்கோட ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கிடச்சிச்சு. பேக் அதே மாதிரி. நீ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஆர்ம்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. பேக் பார்த்திங்கன்னா 9 inch வருது. ஃப்ரண்ட்டோட ஆர்ம் இது நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து 10 வருது. ஸோ வந்து 9 10 வந்து 19 inches வந்து தான் வந்து நம்ம வந்து இனி வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம். ஸோ ஸ்லீவுக்கு வந்துட்டு நம்ம வந்து கிளாத் எடுத்துகிட்டு இனி ஸ்லீவ் கட் பண்ணலாம்.
ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து இங்கே கிளாத் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்லீவுக்கு. ஸோ வந்து ஸ்லீவோட லென்த் வந்து 18 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இனி நமக்கு வந்து ஆம் ஹோல் வந்து 19 இன்ச் இருந்தது, பேக்கு ஃப்ரண்ட்டு சேர்த்து 19 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதோட பாதி வந்து 9, 19ஓட பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சு வரும். ஸோ இந்த 9.5 இன்ச்சு தான் வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துலேருந்து 9.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி லைன் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட கேப் ஹைட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கேப் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களோட செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ 38 டிவைடட் பை 12 வந்து உங்களுக்கு வந்து 3.25 வரும். ஸோ அந்த 3.25 வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த 9 வந்து இங்கே இடத்துல வரும். ஸோ 9 பார்த்துட்டு இந்த 3.25 ஹைட்டுக்கு நம்ம வந்து 9 இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 9.5க்கு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதோட பாதி எடுத்துக்கலாம். இனி வந்து கர்வ் வரையிருக்கு. பாதி பார்த்திங்கன்னா 4.5, 9.5ஓட பாதி வந்து 4.25 வரும். 4.25ஓட பாதி வந்து உங்களுக்கு வந்து 2.3 வரும். ஸோ இதோட பாதி மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல்லோட பாதி எடுத்துருக்கோம் 4.25ஓட பாதி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இதோட பாதி இடத்துல வந்து மேலே வந்து 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் நம்ம வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். கீழே மார்க் பண்ணிவிட்டு நீ வந்து ஸ்லீவுக்குள்ளதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அந்த 1/2 இன்ச்சோட இதில் நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து 5.5 இன்ச்சஸ் வேணும். ஸோ 5.5 இன்ச்சஸ் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 9.5லேருந்து இந்த 5.5 இன்ச்சஸ்க்கு கர்வாக வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கிருந்து உங்களுக்கு சீம் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச்சஸ் பாடிஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதே 1.5 இன்ச்சஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இனி வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக், இது வந்து பேக்கோடது. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணும்போது மறுபடியும் இங்கேருந்து 1/4 இன்ச்சு இதுலேருந்து மறுபடியும் கீழே இறக்கி கொஞ்சம் வந்து 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து கீழே இறக்கி தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிடலாம். பேக்கு கட் பண்ணியாச்சு. இனி 2 பீஸ் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நாச்சஸ் போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு காலர் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு காலர் வந்து கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இனி ஸ்லீவ் கட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இங்கே இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ஓப்பன் விட்டுருக்கோம். இது வந்து பேக் பீஸு. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த ஓப்பன் பார்ட்டில் ரிமூவ் பண்ணிக்கோங்க பின்னு. இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண நான் கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. 2 சைட்ஸுமே நான் ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், அதில் ரொம்ப திக்காக வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மேலே கேப் விட்டுட்டு வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இனி நம்ம இது வந்து இப்படியே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இதோட இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 சைட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே வந்து நல்லா ஸ்டிஃபாக கேன்வாஸ் வச்சனால நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இனி நம்ம வந்து பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸோட ஃப்ரண்ட் ஷோல்டரும் பேக் ஷோல்டரும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம காலருக்குள்ள மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இது ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு வந்து இதோட சென்டரும் அதே மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கோட சென்டரும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வந்து கரெக்டாக ரெண்டு இது வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. இனி நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். மெஷர் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இந்த கரெக்டாக இந்த எட்ஜில் மெஷர் பண்ணாமல் நீங்கள் சீம் எவ்வளோ விடுவீங்களோ அந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு நம்ம வந்து இது வந்து மெஷர் பண்ணிக்கலாம். காலருக்குள்ளது வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 1/2 இன்ச்சிலேருந்து இப்படியே வந்துட்டு மெஷர் பண்ணுற காலரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9.25 வருது. ஸோ வந்து நமக்கு வந்து காலரோட இது வந்துட்டு 9.25 வருது. 9.25 நான் அதில் வந்து ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஸ்டிச் பண்ணி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இதாகும். அதனால் 1/2 இன்ச் எப்பவுமே எடுத்துக்கோங்க. உங்கள் மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 9.25 வருது. அண்ட் பேக் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். பேக் வந்து 3.6 வருது. ஸோ இனி நமக்கு வந்து காலர் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ கேன்வாஸ் எடுத்துருக்கேன். கேன்வாஸ் வந்து இங்கே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் காலர் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 9.25 இருந்தது. அந்த 9.25 நீங்கள் 2 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து 7.25 வரும். 9.25 2 இன்ச்சஸ் போனால் 7.25. இது வந்து நம்ம லென்த்து வச்சுக்கலாம். இதான் வந்து காலரோடது. இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கோங்க கேன்வாஸ் எப்பவுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நகராமல் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து பேக்குக்கு வந்து 3.25 வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த 3.6 எடுத்திருந்தோம். ஸோ இந்த 3.6 வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இந்த 3.6லேருந்து இங்கே மறுபடியும் இங்கே வந்து 3.5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9.25 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிவிட்டு 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் ரவுண்டோட உங்களை மெஷர்மெண்ட் எவ்வளவோ அது இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் இங்கேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நான் வந்து இதுலேருந்து நம்ம வந்து இனி வந்து இங்கேருந்து இப்படியே கர்வாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 9.25 நமக்கு வேணும். ஸோ அந்த 9.25 நம்ம வந்து கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஒன்பதே முக்கால் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வருது 9.25. ஸோ நம்ம இதிலேருந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இனி வந்து இப்போ வந்து எனக்கு 9.25 கிடைக்குதான்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக 9.25 எனக்கு வருது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டின்னு இனி இங்கேருந்து உங்களுக்கு காலரோட வித் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு 3/4 இன்ச் வேணும்னா 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காலரோட வித் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கேருந்து அப்படியே 1 இன்ச்சு சுற்றியுமே மார்க் பண்ணுறேன். ஒன் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க காலருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து காலரோட இதுதான் மேல் பாகம் வரும்.
இந்த பார்ட்டு தான் வந்து மேல் பாகம் வரும். இதுதான் வந்து நம்ம பாடிஸோட அட்டாச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வளைவாக கொண்டு வரனாலும் வளைவாக கொண்டு வந்துக்கோங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வரேன். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக பின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இங்கே கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து காலர் வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து இதுதான் மேல் பக்கம் வரும். உங்களுக்கு வந்து காலர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வரும் காலரு. இது வந்து மேல் பக்கம் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்து காலர் வரும். ஸோ இது வந்து நம்ம வேற ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேன்வாஸ் வந்து வேற ஒரு கிளாத்தில் ஒட்டிடலாம். வேறு கிளாத்தில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இங்கேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாடிஸோட அட்டாச் பண்ணுறது. இதுதான் வந்து மேல் பாகம். ஸோ இந்த 3 சைடுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாச்சஸ் கரெக்டாக போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். காலரு திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். கார்னர்லாம் நல்லா இனி வந்து இது வந்து கரெக்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி க்ளூ வச்சு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கேன்வாஸ் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காலர் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அயன் பண்ணி இந்த இடத்துலையே ஸ்டிக் பண்ணிக்கலாம். காலர் வந்து அயன் பண்ணியாச்சு. நல்லா அயன் பண்ணிவிட்டு வந்துட்டு இதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணி இங்கே வந்து லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இதான் நம்ம ஸ்டிச்சிங் லைனாக வச்சு கரெக்டாக கேன்வாஸோட எட்ஜில் வந்து நம்ம இந்த அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லைனில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது காலரோட சென்டர் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபேப்ரிக்கில் மெயின் பீஸ்லேயும் வந்து பேக்கில் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ராங் சைடில் வைங்க. இதை ராங் சைடில் வச்சுட்டு இப்படி நம்ம வந்து கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் லைன் வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து இப்படி கொண்டு வந்து நம்ம மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். காலர் இது இங்கே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இங்கே நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நம்ம இதை அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ நமக்கு வந்து காலரும் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. இந்த எட்ஜ் வரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இனி நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ரவுண்ட் இதை வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட் செட் வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து காலர் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இன்னும் காலர் அட்டாச் பண்ணியாச்சு. நீ நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து டாட் போட்டிருக்கேன். ஸோ வந்து பேக்கில் வந்து 2 டாட்ஸ் 1/2 இன்ச்சுக்கு 2 டாட்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஹெம் லைனும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலாக மேட்ச் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து ஹெம் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 பட்டன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து லூப் வச்சுட்டு 3 பட்டன்ஸ் வச்சுருக்கேன். நமக்கு பட்டன்ஸ் போட்டுட்டு ஜாக்கெட் வேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்டன்ஸ் இல்லாமல் ஜாக்கெட் வேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக்கெட் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது ஜாக்கெட்டு. ஜாக்கெட் வந்து நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக காலர் வந்து ஃப்ளாட் காலர் வந்து நீட்டாக வந்திருக்கு. அண்ட் இது பட்டன்ஸ் நம்ம வேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம பட்டன்ஸ் வேர் பண்ணி வந்து குர்த்தியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடி ஷேப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஜாக்கெட் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இன்னர் குர்த்தி வந்து நான் வந்து பிளெயின் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து பாலிஸ்டர் கிளாத்து 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. நான் அது வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு அண்ட் இது வந்து ஃபோல்டட் சைடு. குர்த்தி ஜாக்கெட் என்ன லென்த் எடுத்தோன்னா 46 இன்ச்சஸ் எடுத்திருக்கு. அதே லென்த்தில் தான் வந்து நான் வந்து குர்த்தி வந்து இங்கே வந்து லென்த் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இன்னொரு குர்த்தி வந்து ஸ்லீவ்லெஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லீவ் வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்லீவ்லெஸ் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஜாக்கெட்டில் ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்லீவ் இருக்குது. ஸோ இது வந்து நான் அதே மாதிரி நெக்கு வந்து கொஞ்சம் வைடாக எடுக்கிறேன். வைடாக 3.5 இன்ச்சஸில் வந்து நான் நெக் எடுக்கிறேன். அண்ட் டெப்த்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸில் எடுக்கிறேன். ஸோ நெக்கோட வித் வந்து 3.5, நெக்கோட டெப்த்து வந்துட்டு 7 இன்ச்சஸில் எடுக்கிறேன். ஷோல்டர் வந்து மொத்தமாக நான் வந்து இது ஸ்லீவ்லெஸ்னால 6.5 தான் எடுக்கிறேன். நம்ம ஏற்கனவே நெக் வந்து 7 எடுத்திருக்கோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே மாதிரி 7 எடுக்கிறேன். ஸோ வந்து ஷோல்டர் வந்து நான் 7 எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ஆர்ம்ஹோல் டெப்த் வந்து 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணுறேன். நம்ம வந்து இதில் வந்துட்டு ஜாக்கெட்டில் வந்து 9.5 எடுத்தோம். அதை வந்து நான் ஸ்லீவ்லெஸ்னால 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே வந்து ஷோல்டரோட டெப்த் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேயே நம்ம 6.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டரோட டெப்த் வந்து நான் 8.5 எடுத்திருக்கேன். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1.6 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் இங்கே வரும். அண்ட் ஆர்ம்ஹோலோட டெப்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லெஸ்ஸும் போது நம்ம ஆர்ம்ஹோல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக எடுக்கணும். நம்ம யூஸ்வலாக எடுக்கிற ஆர்ம்ஹோல்லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆர்ம்ஹோல் கிட்ட வந்து அண்டர் ஆர்ம் வந்து நமக்கு டைட்டாக வேணும். கொஞ்சம் அப்படி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும். அதுக்கு தான் இப்போ நமக்கு வந்து செஸ்ட் லைன் வந்து கிடச்சிச்சு. ஸோ செஸ்ட் லைன் வந்து அதே மெஷர்மெண்ட்டை 10.5 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன். அப்போ செஸ்ட் வந்து 10.5 எடுக்கிறேன். அண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் எடுக்கிறேன். இதை ஸ்லிட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். அண்ட் ஸ்லிட்டுக்கு வந்து 22 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ நமக்கு இதை லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப் வந்து வேஸ்ட்டுக்கிட்ட வந்து நான் வந்து 17ம் ஸ்லிட் வந்து 22ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்ம ஜாக்கெட் ஏற்கனவே ஏர்லைன்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால இன்னர் குர்த்தி வந்து நீங்கள் வந்து ஸ்லிட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வேஸ்ட்டு வந்து 9.25 நான் மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச்சு அப்பர் செஸ்ட்லேருந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் ஹிப் லைன் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் எடுக்கிறேன். நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் 1.5 இன்ச்சஸ் நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ளேர் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் வந்து 12.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ ஃப்ளேர் வந்து 12.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த வேஸ்ட் லைன் ஹிப் லைன்லேருந்து இந்த 12.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஃப்ளேர் எடுக்கலை, ஏன்னா நம்ம வந்து இது உள்ளே போடுறதா. ஸோ அதனால வந்து ஃப்ளேர் வந்து ரொம்ப எடுக்கலை. அதே 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் சீம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 1 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். 1 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஹெம் லைனுக்கு வந்து நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இனி நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பேக்குக்கு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம எப்படி வந்து ஜாக்கெட் பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து இது வந்து 7 inches தான் இருக்குது. ஸோ 3 1/2 அதோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதோட பாதி நம்ம வந்து 5 இருக்குது, 2 1/2 எடுத்துக்கலாம். 2 1/2 எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். எனக்கு சுளுக்கும் வராது, டைட்டும் வராது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இது 2 1/2 பாதி வந்து 1/4. ஸோ நம்ம இந்த 1/4 தான் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ பேக் ஆர்ம் ஹோல் நமக்கு கிடச்சிச்சு. ஃப்ரண்ட் இதே மாதிரி 1/2 inch உள்ள தள்ளி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம இந்த லைன் தான் இதோட இதுலேருந்து இந்த இதுக்கு லைனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதை மெஷர் பண்ணிக்கலாம். இதோட பாதி எடுக்கிறது வந்து இது வந்து 5 1/4 இருக்குது. ஸோ அதோட பாதி வந்து 3 பக்கமாக வரும், 2 1/4க்கு மேலே வரும். ஸோ இதோட இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதோட பாதி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து 3 inches இருக்குது. ஸோ இதோட பாதி வந்து 1 1/2 inches. ஸோ இங்கே வருது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்படியே ஃப்ரண்ட்டுக்கு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கிடச்சிச்சு, பேக் ஆர்ம் ஹோல் கிடச்சிச்சு. ரவுண்டு வந்து இங்கே ட்ரா பண்ணிக்காங்க. நான் கேன்வாஸ் வைக்கிறேன், அதனால் நெக்கு கட் பண்ணல. வேறு பீஸில் நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிவிட்டு பேக்கில் இப்படியே கட் பண்ணிவிட்டு செப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் வந்து உள்ளே தள்ளி வெட்டிட்டு பேக் வந்து இதாக வெளியே இருக்கிறது. இனி நம்ம வந்து நெக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு வந்து நான் ஏற்கனவே கேன்வாஸில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 7 inches கட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து நெக் பார்ட்டில் வந்து இது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து நம்ம வந்து கரெக்டாக நெக்கோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு பின் பண்ணிடலாம். ஸோ இது 3 1/2 inchesக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் வந்து கரெக்டாக இது வந்து நெக் வந்து சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிடலாம். இதையும் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ நெக் வந்து நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். இதே மாதிரி பேக்லேயும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டால் போதும். இந்த வந்து சேர்த்து அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிக்கும்போது இதை நெக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கணும். ஸோ இந்த வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நெக் வந்து ஸ்டிச் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டு வந்து இப்படி தான் விட்டுருக்கேன். இனி வந்து நான் இங்கே வந்து ஸ்டிச் போடல. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நீ நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டுமே ராங் சைடு இப்படி வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இது ரெண்டுமே இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா ஃபினிஷிங் வந்துடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்லீவ்லெஸ்னால ஆர்ம் ஹோல் வந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி வச்சுட்டு அந்த ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம இனி வந்து இதை இப்படி திருப்பும்போது இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த திக்னஸ் இந்த இடத்துல வராது. கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி திருப்பும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிச்சு. நெக் வந்து நமக்கு நீட்டாக வந்துடுது. இது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இங்கே வந்து
ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ நெக்கு ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு சைட்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லிட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு குர்த்தி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் அதேமாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுச்சு. சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லிட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸ்லிட்டு கம்ப்ளீட் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் ஹெம்லைன் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியாச்சு. நமக்கு வந்து நீட்டாக கிடச்சிருக்கு. இனி இது வந்து நம்ம ஜாக்கெட் கூட வேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜாக்கெட் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு ஜாக்கெட் குர்த்தி வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஓவர் ஜாக்கெட் குர்த்தி வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ஓவர் ஜாக்கெட் குர்த்தி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.